ஆ, ஆமாம்மா. அதெல்லாம் புரியுது. இந்த ஜன்னல் எங்க வரும் சொல்ற நீயி? ஆமா, ஆமா. அப்ப அங்க 2 ரூம் வரும்ன்னு சொல்றியா? ஓ! சரி, சரி, சரி. இப்ப புரியுது, இப்ப புரியுது. சரி, சரி, சரி. அப்ப நல்லா கொஞ்சம் அகலமா வருங்கிற. ஆ, சரிம்மா. மருமகன்கிட்ட சொல்லிடுறேன்ம்மா. சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். சரி, நாளைக்கு பேசுறேன். பை வச்சுடுறேன். அத்தை என்கிட்ட என்ன சொல்ல சொன்னாங்க? வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பின்னாடி இந்த இடத்த வச்சு. அந்த இத தான் எப்படி வரும் என்னன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு புரியாம இருந்துச்சு. இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. அந்த வாசல் இருக்குல்ல, அந்த வாசல்னா இன்னொரு பக்கம் மெயின் என்ட்ரன்ஸ் ஒண்ணு இருக்கு. அதே மாரி பின்னாடி இங்க ஒரு என்ட்ரன்ஸ் வரும் இல்லையா? பின் வாசல் மாதிரி இருக்கும்ல. அந்த இடத்துல அந்த வால் மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அ அந்த பின்னாடி அந்த இடத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். சரியா? புரியுதா? புரியுதா? புரியலையா? புரிஞ்ச மாரியாவது மூஞ்சி வச்சுக்க, இல்ல புரியலன்னு புரியாத மாரி மூஞ்சி வச்சுக்க. நீ இப்படி வச்சுக்கிட்டா நான் என்ன சொல்றது? புரிஞ்ச மாரியும் இருக்கு, புரியாத மாரியும் இருக்கு. கொஞ்சம் ஸ்கெட்ச் போட்டு சொல்றியா? அப்படியா? சரி, அங்க இருக்கிற அந்த பேப்பரையும் பேனாவையும் எடுத்து குடுங்களேன். ம். குடுங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச அளவு போடுறேன். சரியா? அடடே! நம்மகிட்ட எவ்ளோ திறமை இருக்கு. பேசாம ஆர்க்கிடெக்ட்டா இருந்திருக்கலாமோ? நல்லா படிக்கிற பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பயே சொன்னாங்க.